ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஓன் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம முந்திரி கொத்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த தீபாவளிக்கு இந்த ஹெல்த்தியான ஸ்நாக்கை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஒரு 20 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் நல்லா ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 1 கப் பச்சை பயிர் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு 3/4 கப் பொடி பண்ண வெல்லம் எடுத்து வச்சுருக்கிறேன். 1/2 கப் துருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம். இதில் எடுத்து வச்சுருக்கிற பச்சை பயிரை நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீடியம் ஹீட்டில் வச்சு கருகாமல் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம வெல்லத்தை கரைச்சி பாகு ரெடி பண்ணிக்கலாம். 3/4 கப் வெல்லத்துக்கு 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 6-7 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நமக்கு அரை கம்பி பதம் வரும். அதுதான் நமக்கு சரியான பதம். அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடி பிடிச்சிடாமல் இருக்க அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. நம்ம பாசிப்பருப்பும் தேங்காய் வறுத்தெடுக்கிறதுக்குள்ளே நமக்கு பாகு ரெடி ஆகிடும். பாசிப்பருப்பை கருக விட்டுறாதீங்க, டேஸ்ட்டு சுத்தமாக நல்லா இருக்காது. அதனால் கருக விடாமல் இந்த அளவுக்கு பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி அதை ஆற விட்டுருங்க. இப்போ தேங்காவையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. அதனால் பொன்னிறமாக வறுத்தாதான் நம்ம 1 மாதம் வரைக்கும் இதை கெட்டு போகாமல் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இந்தளவுக்கு நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு பாகும் ரெடி ஆகிட்டு நல்லா திக்காகிட்டு பாருங்கள். இப்போது லைட்டாக தொட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்பி மாதிரி வருதா, இது அரை கம்பி பதம்னு சொல்லுவாங்க. இந்த பதம் நமக்கு சரியான பதம். இப்போ நம்ம ஆற வச்சுருந்த தேங்காவையும் பாசிப்பருப்பையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக கொரகொரன்னு இருக்கிற மாதிரி இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ கரைச்சி வச்சுருக்கிற பாகையும் சேர்த்துக்கலாம். இதோட பாகு சேர்க்கும்போது பாகு கொஞ்சம் சூடாக இருக்கணும். ஆறுனதை நீங்கள் சேர்க்காதீங்க. ஆறிட்டு அப்படின்னா லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சூடாக இருக்கும்போதே நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். ஆறிட்டு அப்படின்னா இது ரொம்ப ஹார்ட் ஆகிடும். அதனால் சூடாக இருக்கும்போதே சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். இந்த சைஸ்க்கு உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா உருண்டையுமே உருட்டி வச்சுட்டேன். இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுருங்க ஓரமாக. இப்போ 1/2 மணி நேரம் ஆகிட்டு இப்போ எல்லா உருண்டைகளுமே பொரிக்கிறதுக்கு தயாராகிட்டு, இப்போ நான் ஒரு பவுலில் 1/2 கப் அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த உருண்டைகளை இந்த மாவில் முக்கி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடு பண்ண வச்சுருக்கிறேன். நல்லா மாவு இந்த உருண்டையில் படணும். அப்படி பட்டால் தான் நமக்கு கலண்டுட்டு வராது. இந்த 3 உருண்டைகளையுமே ஒட்டின மாதிரியே போடுங்க. ஏன்னா முந்திரி கொத்து இந்த மாதிரி கொத்தாக தான் இருக்கும். நல்லா ஒட்டுறதுக்கு லைட்டாக கொஞ்சம் மாவு விட்டுட்டிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் நல்லா திருப்பி விட்டு அதையும் நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி எல்லா முந்திரி கொத்தையுமே நான் பொரிச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட. நான் சொல்லி கொடுத்த மாதிரியே நீங்கள் பண்ணுங்கள். 1 மாதம் வரைக்கும் இதை கெட்டு போகாமல் சூப்பராக வச்சு சாப்பிட்லாம். இந்த தீபாவளிக்கு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.